ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தினார். ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் என 30,000 பேருக்கு மத்திய அரசு வழங்கும் நிதியில் இருந்து ஆண்டுதோறும் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஆண்டுக்கு 900 கோடி ரூபாய் நிதி தேவை என்ற நிலையில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு இந்த மாதமும் அடுத்த மாதமும் மட்டுமே சம்பளம் வழங்க இயலும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நவம்பர் மாதம் முதல் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கும் வகையில் அதற்கான நிதி பிரச்சனையை சமாளிப்பது குறித்து அதிகாரிகளுடன் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். இதில் சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட இயக்குனர் ஆர்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர். கல்விக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்காததால் 32,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது தடைப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ஒன்றிய அரசே பாராட்டுறீங்க, தமிழ்நாடு கல்வி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறீங்க. அப்படி பாராட்டுற நீங்க எங்களுக்கான அந்த நிதியையும் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆசை. ஆனா இது சார்ந்து கிட்டத்தட்ட 10,000 15,000 ஆசிரியர்கள் பணியாற்றுகிறாரு. இது இல்லாம அதுலயே பாத்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் சார்ந்து பணியாற்றக்கூடிய எல்லா கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்டவர்களுக்கான அந்த சம்பளத்தை 60:40 ரேஷியோல SSC மூலமாகவும் மாநில அரசும் நம்முடைய ஒன்றிய அரசும் வழங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தடைப்பட்டு போறீங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குறீங்க. SSCல ஏறத்தாழ 20 காம்பனன்ட் இருக்கு. அந்த 20 காம்பனன்ட்ல 18-19 காம்பனன்ட்ல முன்னிலை பெற மாநிலம் எது பார்த்தா நம்ம தமிழ்நாடு தான். நம்பர் 1 கேரளா இருக்கு, நம்ம 2வது இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா தேர்வு எழுதி நிறைய பேர் காத்திருக்காங்க. அவங்களுக்கான பணி CV முடிஞ்சு சேர்ந்து மிக விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும். 2026க்குள்ளார ஏறத்தாழ ஒரு 19,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற அரசு ஊழியர்கள் நிர்ணயிக்கப்பட இருக்கிற அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி பள்ளிக்கூடத்துல எப்படி யார் உள்ள வரும் யார் உள்ள வரக்கூடாது என்ற விதிமுறைகள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த விதிமுறைகள் இதெல்லாம் ஒன் ஆஃப் த இதுவா. ஏன்னா இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ்னு வரும்போது அதுக்கு உரிய அந்த தண்டனையும் யாரெல்லாம் இந்த மாதிரி சமூகத்தை உள்ளே நுழைந்து எங்களுடைய கட்டுமானங்கள் உடைக்கிறார்கள் அந்த பணியில் ஈடுபடுறது அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல தண்டனை எடுத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.